ஒன்னே ஒன்று சொல்கிறேன், பொம்மநாட்டிகளை எங்கே டச்சு பண்ணா அவ மனம் சேஞ்ச் ஆகுமோ அங்கே டச்சு பண்ணுறா. ஒன்று, ஆற்றுல 4 காட்ரேஜ் பீரோ இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு பொருளும் இருக்காது. இருந்தாலும் அந்த சாவி தான் இடுப்பில் தொங்குறதுல ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அதை வச்சு பேசுகிறா. கைகேயி, கேகய நாட்டிலே பிறந்தவர்களிலே ஏழைகளாக இருப்பவர்கள் தங்கள் மகளுக்கு திருமணம் பண்ண வேண்டி நம் ஊரில் பிறந்தவள் கோசல நாட்டு ராணியாக இருக்கிறாள், அவளிடம் போய் பணம் பெற்று வந்து புதல்வியின் கல்யாணத்தை நடத்துவோம் நினைச்சுட்டு வந்தா, பரதன் ராஜாவா இருந்தா சாவி கொத்து ஓ இடுப்புல இருக்கும், திறந்து தரலாம். ராமன் ராஜாவாயிட்டா அது யார் இடுப்புல இருக்கும்? சக்களத்தி கோசல இடுப்புல இருக்கும். அப்படி உங்ககிட்ட வேண்டி வரவாளுக்கு ஐயோ கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்திலே தற்கொலை பண்ணிப்பியா, அல்லது வெட்கி போவாயா, அல்லது கோசலேட்ட யாச்சகம் வாங்கி கொடுப்பாயா? கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மாமனார் 6 மாசமா படுத்துட்டு இருக்கார், உடம்பு இழுத்துட்டு இருக்கு, ஒன்னுக்கும் உபயோகம் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கார். இந்த பொண்ணோட அப்பா ரோட்ல போச்சு ஒரு கல்லை பேத்துட்டார். கல்லு காலை பேக்காது, அது அச்சித்து அறிவில்லை, நம்ம தான் பார்த்து போகணும். கல்லு பேத்து விடுது, கல்லை நீ பேத்துட்டார். லேசா நகம் கொஞ்சம் வளைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏண்டிம்மா, அப்பாவுக்கு காலில் கல் எதுவும் குத்திட்டாம, அது ஏன் கேட்கிறேன்? படாத பாடுபடுற, ஒண்ணும் இல்லை, என்ன ததியாரான்னு சாட்டுன்னு இருப்பான். படாத பாடுபடுற மாமனார் எப்படி இருக்கார்? குத்துக்கல் மாதிரி இருக்கு. லோகத்துல பிறந்த வீடுனால ஒரு அன்பு ஜாஸ்தி தானே, அதை வச்சு கூனி சொல்றா. கைகேயி, உனக்கு விவரம் தெரியுமா? உங்க அப்பா கேகய ராஜாவுக்கும் மிதிலா ராஜா ஜனகனுக்கும் பரம்பரை விரோதம். இந்த ஜனகன் கேகய நாட்டும் பேர்ல இதுவரைக்கும் படையெடுக்கல. தசரதனுக்கு கேகயன் மாமனாரான காரணத்தாலே கேகயனோட போருக்கு போனா தசரதன் கூட்டணி சேர்ந்துட்டான்னா என்ன பண்றதுன்னு பேசாத இருந்தான். நாளைக்கு ராஜாவாக ஆக போகிறவன் யார்? ராமன் இல்லையா, ஜனகம் மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க ஐயா. நம்ம மாப்பிள்ளை அந்த துணிச்சல்ல உங்க அப்பனை ஒழிச்சுடுவான். இது போறாதா? சாவி கோத்து ஒன்றும், அப்பாவுக்கு ஆபத்துங்கிறது ஒன்றும். இது ரெண்டையும் சொன்னோடனே கைகேயி மனம் அறியது. குனி, ராமனை இப்பவே காட்டுக்கு அனுப்பணும், பரதனுக்கே ராஜ்யத்தை வாங்கணும், அதுக்கு வழியையும் நீயே சொல்லி கொடு. அப்படிவா வழிக்கு. தசரதன்கிட்ட தசரதன் உனக்கு 2 வரம் தந்திருக்கான். ஒரு சமயம் சம்பராசுரர் என்பவர்களோடு போர் புரிய சென்ற காலத்திலே கைகேயி தேர் ஓட்டி கொண்டு சென்றாள். அந்த நாள்லயே கார் ஓட்டிருக்கா, ஏரோப்ளேன் ஓட்டிருக்கா. பொம்மை நாட்டுகளுக்கு என்ன யோக்கியதை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் இருக்கு. அடக்கத்தோடு இவைகள் இருந்தால் அது பெருமை. நமக்கு அடக்கம் இருக்கக்கூடாது, இங்க மிடுக்குத்தான் நம்ம கிட்ட இருக்கணும். அங்க அடக்கம் அழகு தருகிறது, இங்கு மிடுக்கு அழகு தருகிறது. இங்கு அடக்கம் அங்கு மிடுக்கும் வந்துவிட்டால் அடக்கம் அதிலே. புரியுறதா? அதனால எப்படி இருக்கட்டும். சம்பராசுர போரிலே தசரத மகாராஜா ஏறி இருந்த தேரின் அச்சு முறிந்து விட்டது. தசரதன் போரிலே நினைவு செலுத்தியவனாக அதை கவனிக்கவில்லை. பக்கத்திலே இருந்து கொண்டு பார்த்திருந்த கைகேயி தன்னுடைய கையை ஒடிந்த அச்சுக்கு பதிலாக செலுத்தி போர் முடியும் வரையிலும் தேரை காப்பாற்றி தசரதனுக்கு வெற்றியை உண்டாக்கினாள்.
அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு தேரை காப்பாற்றின கைகேயி, உனக்கு 2 வரங்கள் தருகிறேன், வேண்டுவனகள். மன்னா, உம்முடைய சம்ரட்சணையிலே இருக்கிற எனக்கு என்ன குறை இருக்கிறது? வரங்கேட்க வேண்டும் போது கேட்கிறேன். இங்கே தேர் அச்சுக்கு பதிலா கைகேயி கைய உள்ள விட்டாள்னு சொல்றேளே, அது எப்படி சாத்தியம்னா, கைகேயி திருமணமாகாமல் கேகய நாட்டு அரண்மனையில இருந்த பொழுது ஒரு பரமசாந்தன் துர்வாசன்னு பேரு, அந்த ரிஷி வந்தான். மகாராஜா கேகயா கைகேய கூட்டு, இந்த மகரிஷி மனம் கோணாமல் பணிவிடை செய், சிறுமியவ அப்படி. அவர் தியானத்தில் ஈடுபட்டிருக்கார், சின்ன குழந்தை தானே, கரிய அரைச்சி அவர் மூஞ்சியில பூசி விட்டான். அரே கைகை. துர்வாசஸ் தியானம் கலைஞ்சு அப்படி வெளியில கிளம்புறார். பார்க்கிறவாள்லாம் அவர் மூஞ்சியை பார்த்து சிரிச்சார். உடனே ஞான திருஷ்டி தெரிஞ்சது. சிறுமியே, என் முகத்தை எப்படி நீ விகாரமாக்கினாயோ, உன் கணவன் ஒருவனை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் உன் முகம் பேய் முகமாக தெரியட்டும் அப்படின்னு சாபமிட்டான். சாபம் இட்டுண்டே இருக்கச்சே துர்வாசனுடைய கமண்டலு தண்டங்களை இடது கையால எடுத்து கொடுக்கிறான். சந்தோஷமாச்சு. நான் சபிக்கிற போது கூட என் சுশ্ரூஷையை விடல, அதனால உன் இடது கை இந்திரனுடைய வஜ்ரத்தை விட உறுதியாக இருக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தான். அதனாலதான் தேரின் அச்சுக்கு பதிலாக செலுத்தினாள் அப்படின்னு ஆனந்த ராமாயணம் கதை சொல்றது. எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் நம்ம. தசரதங்கிட்ட போ, இந்த 2 வரத்தை கேளு. ஒரு வரம், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு கேளு. 2வது வரம், பரதனே அரசாள வேண்டும் கேள். அது என்ன 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்ல வேண்டியதானே? 14 years, அது என்ன கணக்குன்னா? இருக்கு, கணக்கு இருக்கு, என்ன சொல்ல மாட்டான். ஒரு தந்தையும் மகனும் 12 வருஷம் ஒத்தனை பார்த்துக்கலன்னா, அதுக்கப்புறம் 13ஆம் வருஷம் மகன் தந்தையை பார்க்க வந்தாலும் உரிமையை இழந்து விடுகிறான்னு சட்டம். கலிகாலத்தில் 12 வருஷம், கலிக்கு முன்னாலே துவாபர யுகம், அப்ப 13 வருஷம். அதனாலதான் துரியோதனம் 12 வருஷம் வனமாசமும் 1 வருஷம் அஜ்ஞாதவாசமுமா 13 வருஷம் பாண்டவாளை அனுப்பிச்சு விட்டா திரும்பி வந்தாலும் ரைட் இல்லை அப்படின்னா. அதுக்கு முன் யுகம் திரேதா யுகம், ராமாவதாரம் 14 வருஷம். 14 வருஷம் ராமன் அயோத்தியை பிரிஞ்சு விட்டான்னா மக்களெல்லாம் அவன் மீது உள்ள அன்பை விட்டு விடுவார்கள், அவனுக்கும் அரசியலில் உரிமை கோர முடியாது அப்படின்னு அனுப்புன்னா. போய் வரங்க கட்டுமான, இப்படியே போகாத, இந்த கோவிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு பாரு, அவன் இருக்கிறதுக்கே வீடுல தவிக்கிறான், கோவிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு வீடு, கோதாகாரம்னு பேரு, அங்க போ, உன்னை அலங்காரத்தெல்லாம் அழிச்சுக்கோ, இவளை போலவே அவளை ஆக்க பார்க்கறான். தரையில விழுந்து கடை அழுதுன்று மகாராஜா வருவான், மூஞ்சியை பார்க்காத, கொஞ்சுவான், சமயம் பார்த்து வரது கேளு. உன்னை என்ன சொன்ன, குனி கட்டின்டா குனி. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், என் புள்ள பரதன் ராஜா வானான்னா இந்த உலகத்துல எவ்வளவு கூனிகள் இருக்காளோ அவளெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஊரை உருவாக்கி அவளுக்கு உன்னை ராணியாக்குவேன். கூனிகளுக்கு ராணியாக உன்னை ஆக்குகிறேன்னு சொல்லிட்டு கைகேயி அந்த குரோதா கிரகத்துக்கு போறாள். எப்படி போறாள்னு நிறைய சொல்றான், ஒன்னே ஒன்று சொல்றேன். நவ்வி வீழ்ந்து என்ன நாடகமையில் துயின்று என்ன கவ்வை ஊர்தர சனகியாம் கடிகமல் கமல தவ்வை நீங்கும் என்ற ஒத்தி வந்த மடந்தை தவ்வையாம் என கிடந்த கேகையன் தனையை. ரொம்ப அழகா சொல்றான். ஒரு துள்ளாடுகின்ற மான் விழுந்து கிடப்பது போல
ஆடுகின்ற மயில் விழுந்து கிடப்பது போல கையை கிடந்தாள். அவ கிடக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா சொன்னான் கம்பன். ஸ்ரீதேவி வீட்டை விட்டு போயிட்டாள்னா அங்க ஆறு குடியேறுவா? அவ அக்கா மூதேவி. இப்ப ஸ்ரீதேவி தான் சீத்தையா வந்திருக்கா. ராமன் காட்டுக்கு போனான்னா ஸ்ரீதேவியான சீத்தையும் அயோத்தியை விட்டு போயிடுவா. அந்த ஸ்ரீதேவி போனப்புறம் அங்க குடி புக வேண்டிய மூதேவி போல் கிடந்தாள். தவ்வையாம் என கிடந்தாள் கேகையன் தனையை. 3 மணி விடிய காலம்பரை. அப்பதான் தசரதன் தன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் நுண்ணே வாசல்ல பந்தல் போடுறவனோட கூட நின்னுண்டு, சக்கரவர்த்தி நான் கட்டட்டுமா, நான் சோறு கட்டுமா அப்படின்னு அவங்களோட அந்த மகனுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது என்ற சந்தோஷத்துல இப்படி எல்லாம் இருந்துட்டு 3 மணிக்கு தான் வரான். கைகைய அந்த புறத்துல காணும். எங்கேன்னு குரோதாகிரகத்துல இருக்கான்னு அங்க பார்க்க வரான். சவ்ருத்தகா தருணீம் பாரியம் பிராணேபியோபிகரீயசீம் அபாபகா பாபசங்கல்பாம் ததர்ஷ தரணீதலே. என்ன அழகா சொல்றார். இவன் விருத்தன், அவள் தருணி பாரியா. இவன் கிழவன், அவன் இளைய மனைவி. இதான் இம்சை. இளையாள் மோகம். சவ்ருத்தகா தருணீம் பாரியாம். அந்த கைகைய பிராணேபியோபிகரியசி, தன் உயிரிலும் மேலாக நேசிக்கிறவன். நெஞ்சில கெட்ட எண்ணமே இல்லாதவன், நெஞ்சில கெட்ட எண்ணத்தை தவிர வேற இல்லாதவளை பார்த்தான்னா அபாபகா பாபசங்கல்பா ததர்ஷ தரணி தலை. கிட்டக்க வரான். கண்ணே மானை மாரடு நேர்வழி மாதே கற்பகத் தருவே. பைதிகார புலம்பல்கள் அப்படி இப்படின்னு கூட்டான். மூஞ்சிய திரும்பிண்டா. கைகை, உனக்கு ஆறு மேல கோபம்? என்ன கோபம்? எதனால கோபம் எனக்கு தெரியலையே. உனக்கு உடம்புல ஏதாவது வியாதியா? என்கிட்ட சந்திமே குஷலா வைத்தியாக, ரொம்ப கெட்டிக்காரர்களான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். சொல்லு, ஒரே மாத்திரை, வைகுண்ட யாத்திரை. ஒரு கிராமத்துல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் என்ன பண்ணா, ஒருத்தன் வந்தான் அங்கேருந்து. சாமின்னா என்ன, நான் அப்படியே வயக்காட்டில் எருதை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எருதை காணுங்க, அதே கொஞ்சம் தேடி தருவேளான்னா ஜோசியங்கிட்ட. எருதை காணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னா முடிஞ்சா மீட்டு தருவான், இல்லைன்னா ஏதோ சரி. இவன்ட்ட அவன் சொன்னா, இவன் சொன்னா கவலைப்படாத, ராத்திரி 9 மணிக்கு 7 கடுக்காய நல்லா அரைச்சி பாலில் விட்டு கடகடன்னு குடி, உன் எருது கிடைச்சிடும். 7 கடுக்காய் அரைச்சி குடிச்சுட்டான். நீங்க குடிச்சிருக்கல, குடிச்சு பாருங்க, நாளைக்கு கதைக்கு வர மாட்டேன். நேச்சர் கால் அடிக்கடி வேலைக்கு போகும். இவனுக்கு விடிய நம்பர் 4:30 மணிக்கு நேச்சர் கால். கிராமமா, வீட்டில் பாத்ரூம் வசதியெல்லாம் கிடையாது. ஊர் எல்லையில் ஒரு குட்டிச்சோறு, அங்கே போய் தான் சௌக்கியத்துக்கு இருக்கணும். இந்த பையன் ஓடுறான். அப்போ உலகத்திலேயே ரன்னிங் ரேஸ்ல தங்க மெடல் வாங்கணும்னா அப்போ ஓடணும். எப்படி ஓடனான்னு அவனுக்கே தெரியாது. உட்காந்தா வேலை முடிஞ்சது. அவ்வாடான்னா குட்டிச்சோருக்கு முன்னாடி எருது. ஆஹா, ஜோசியன்னா இவன்னா ஜோசியன். மருந்து கொடுத்தான். ஊர்ல எல்லாம் சொல்லிட்டான். அந்த ஊர்ல 45 வயசாகி புள்ளை இல்லாத ஒரு மலடி அவன் வந்தான். வைத்தியரே, அவளுக்கு எது 7 கடுக்கா. இதை அரைச்சி சாட்டா கர்ப்பப்பைய அடைச்சின்னு இருந்த புழு வெளியில வந்துடுத்து, கர்ப்பமாயிட்டா. இவன் புகழ் அரசுக்க படுத்து.
ராஜா கூட்டான் அரசாங்க வைத்தியன், அரசாங்க ஜோசியன். அவனுக்கு யோக்கியதை இருக்கா இல்லையான்னு ஆராய மாட்டான். இவனா பார்த்து எவனுக்கு கொடுக்குறானோ அதான். இவனும் சௌக்கியமா இருந்துட்டு இருந்தான். எதிரி ராஜா படையெடுத்து வரான்னு செய்தி வந்தது. ராஜா வந்தான், ஐயா வேறு சமாச்சாரம் வந்திருக்குண்ணா. அதுக்கு எங்க கவலைப்படுற? இல்லை, அவன் நிறைய பலம் உள்ளவன், படபலம் உள்ளவன், என்கிட்ட கொஞ்சம் தானே, கவலைப்படாத. ஆனே குதிரை காலாள், தலைக்கு தலை 7 கடுக்க கொடுத்து போர்க்களத்துல போய் இருக்க சொல்லு. எது வந்தாலும் அங்கேயே தான் இருக்கணும், அந்த இடத்த விட்டு நகரப்படாது. கொடுத்துட்டான். அவன் போனா அங்கேயே போறான். அது மேலேயே சோர்ந்து விழுந்துட்டான். எதிரி ராஜா பார்த்தான், இது என்னடா கால்ராவா பிளேக்கா ஒன்றும் தெரியலையே. கிட்டக்க போனா ஒட்டிக்கும்னு அவன் பின்னாடி போயிட்டான். எருது கெடுத்தார்க்கும் 7 கடுக்காய், ஈனாத பெண்டிற்கும் 7 கடுக்காய், படையெடுத்த மன்னர்க்கும் 7 கடுக்காய். இப்படிப்பட்ட வைத்தியம் இல்லை. சந்திமே குஷலா வைத்தியாக, நல்ல கெட்டிக்காரர்களான வைத்தியர்கள் இருக்கிறார்கள். யாருக்காவது ஏதாவது விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறாயா, அல்லது யாரையாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? எந்த செல்வந்தனையாவது பரம தரித்திரன் ஆக்க வேண்டுமா, அல்லது பரம தரித்திரனை குபேரனாக ஆக்க வேண்டுமா? எந்த குற்றமும் பண்ணாதவனுக்கு கொலை தண்டனை விதிக்க வேண்டுமா, கொலை தண்டனை விதித்து சிறையில் இருப்பவனை வெளியில் விட வேண்டுமா? கைகேயி, நீ எது சொன்னாலும் செய்கிறேன். ஏன் வருந்துகிறாய்? என்ன வேண்டும் உமக்கு? தம் மன்மதசரைஹி வித்தம் காமவேக வசானுகம். 60,000 வருஷம் ஆயிடுத்த. மன்மதசரை வித்தம், மன்மத பானங்களால் எய்யப்பட்டவன். இப்படி கேட்கிறான். உடனே கையை சொல்ற, என்ன யாரும் அவமானப்படுத்தல, எனக்கு யாரும் எந்த குற்றமும் பண்ணல, என் மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அதை நீர் கேட்டால் தருவீரோ மாட்டீரோன்னு ஐயப்பாடு. நீர் தருவதாக சத்தியம் பண்ணினால் சொல்லுகிறேன். புருஷம் பேச்சில் எப்ப நம்பிக்கை போயிடுத்தோ, தசரதம் மாதிரி புருஷனை சொல்றேன், இப்ப இருக்கிற புருஷன்லாம் நம்ப முடியாது. என்ன பண்றது, உமக்கு அப்படி, நானும் புருஷன் தானே. எங்காத்துக்காரர் என்ன நம்பலையே, ஏன் நம்பலன்னா அவன் நம்பாத இருக்கிறது காரணம் என்கிட்ட இருக்கு. ஊகிக்கிறான், நமக்கு தெரியும். பொம்மை நாட்டுகள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், ஊகத்திலேயே புரிஞ்சுப்பா எல்லாத்தையும். நீங்கள்லாம் நல்ல வாழ் சொல்றேன். பிரதிஜை பண்ணினால் கட்டதை தருகிறேன். உடனே சிரிச்சான். அவலிப்தேன ஜானாசி தொத்தகா பிரியதனோ மம மனுஜோ மனுஜம் வியாக்ராத் ராமாதன்யோன வித்யதே. அடிகைகேயி, முட்டாளே, இந்த உலகத்திலேயே நான் மிக விரும்புவது உன்னைத்தான். உன்னை விட அதிகமாக நான் நேசிப்பது ராமனைத்தான். நீ கேட்டதை செய்து கொடுப்பேன் என்று அந்த ராமன் மேலாணை. கைகேயி, தேனாஜையேன முக்கியேன ராகவேண மகாத்மனா சபேதே ஜீவனார்கேண ப்ரூஹியன் மனசேப்சிதம். ஒருவராலும் வெல்ல முடியாதவனாய், பிள்ளைகளுக்குள்ளே நனி சிறந்த பிள்ளையாய், ரகுகுலத்தில் தோன்றினவனாய், பெரியோனாய் என்னுடைய வாழ்வின் காரணமாக விளங்குகிற ராமன் மேலாணை. கைகேயி, எம் முகூர்த்தம் அபஸ்யம் ஸ்து நஜீவேயம். ஏ கைகேயி, எந்த ராமனை ஒரு வினாடி பொழுது பிரிந்தாலும் என்னுடைய உடம்பிலே உயிர் தங்கி நிற்காதோ அந்த ராமன் மேலாணை. அடி கைகேயி, என்னை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய செல்வங்களை விட நான் எந்த ராமனை மிகவும்
நேசித்து பாராட்டுகிறேனோ அந்த ராமன் மேலானை. அங்க ஆயிடுச்சு. ஆசிரியர் பெருமக்களே, இப்பொழுது சீதா கல்யாண வைபவம் முடிந்து இன்றைய ராமாயண உபன்யாசம் நிறைவு பெற இருக்கின்றது. அதற்குள்ளே ஸ்ரீரங்கம் திருமலாச்சாரியார் அவர்களுக்கு இந்த சீதா கல்யாண வைபவத்திலே ஆசிரிய சமாஜத்தினுடைய அன்பர்களுடைய சார்பிலே நம்மளுடைய வணக்கத்தையும் சம்பாவனையையும் செலுத்துகின்றோம். அதன் பிறகு உபன்யாசம் நிறைவு பெறும். அதற்கு முன்பாக எங்களது இந்த ஸ்தாபன தலைவர் ஸ்ரீ சேதுராமன் ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அதன் பிறகு இந்த சம்பாவனை நடைபெறும். ஆகவே எல்லோரும் இருந்து பிரசாதம் இருக்கிறது, பெற்று செல்லவும். மஞ்சள் எடுத்து வச்சுக்க போச்சு. அப்படி வேணா கொண்டு உட்கார்ந்து பேசணும். அப்படி கொண்டு முன்னாடி ஸ்ரீ சந்திரசேகரன். அதனால நாளைய தினம் தீயவை யாவையினும் சிறந்த தீயாளை இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன். நாளை சப்ஜெக்டை நாளைக்கு அனுபவிப்போம். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே ச பிரதித்வந்த்வஹ சரைனம் யஹி ராவணிம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ரகுநந்தன பரபிரம்மணே நமஹ. திருமாமகள் கேள்வன் திருவடி பணியும் திருவுடையீர். நேற்றைய தினம் தசரத மகாராஜா தனக்கு வயது மிகவும் மூத்துவிட்டதன் காரணத்தால் தன்னுடைய மூத்த மகனான ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்ய விரும்பி மக்கள் எல்லாருடைய அனுமதியும் பெற்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்த வேளையிலே கைகேயினுடைய தோழியான மந்தரை என்ற கூனி கைகேயி மனத்தை கலைக்க 2 வரங்களை தசரதமா மன்னனிடத்திலே வேண்டுமாறு பணிக்க கைகேயும் குரோதாகாரத்திலே மன்னனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க தசரதமா மன்னனும் வந்து கைகேயியை சாந்தப்படுத்த என் மனத்திலே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, அதை செய்து தருவதாக நீர் சத்தியம் பண்ணுவீரானால் நான் அதனை சொல்லுகிறேன் என்று கூற தசரதமா மன்னன் தன் உயிரினும் மேலான ஸ்ரீராமன் பேரிலே ஆணை வைத்தான் என்ற அளவாக அனுபவித்தோம். இப்படி ஆன பிறகு கைகேயி சொல்லுகிறாள், சுவாமி, நீர் நியாயமான வழியிலே சபதம் பண்ணுவீரானால் எனக்கு வரங்களை கொடுப்பது மனத்தளவிலிருந்து வருமானால் 30 முக்கோடி தேவர்களும் இதற்கு சாட்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி வரம் கேட்கிறாள். ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது, சீதை கேள்வன் போய்
ஒன்றால் வனமாழ்வது என புகன்றாள். தீயவையாவையினும் சிறந்த தீயாள். மன்னா, சம்பராசுர போர் நிகழ்ந்த காலத்திலே அடியாளுக்கு 2 வரங்கள் தருவதாக வாக்களித்தீர். அந்த 2 வரங்களையும் இப்பொழுது கேட்கிறேன். அதில் ஒரு வரத்தினாலே என் மகன் அரசாள வேண்டும் என்றாள். தசரத மன்னன் இதுவரையிலும் கைகேயி ஸ்ரீராமனையே தன்னுடைய மகனாக கருதி வந்தவளாகையாலே ராமனுக்கு ராஜ்யம் தர வேண்டும் என்று வேண்டுகிறாள் என்று நினைத்தான். அந்த விவரத்தை சொல்வதற்குத்தான் தான் வந்திருக்கிறான் என்பதை நவில்வதற்கு வாயை திறக்க மற்றொரு வரத்தை கேட்கிறாள். சீதையினுடைய கணவனான ராமன் மற்றொரு வனத்தினாலே கொடிய கானகம் புகுந்து அங்கே 14 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று 2வது வரத்தை கேட்டாள். கேட்டவள் யார் என்றால், தீமை பயக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றிலும் சிறந்த தீமையே உருவான கைகேயி. நெருப்பை விட, உயிரை கொண்டு போகிற யமனை விட, நஞ்சை விட, பாம்பை விட கொடியவளாம். அதனால் தீயவையாவையினும் சிறந்த தீயாள். இப்படி கைகேயி வரங்கேட்டவுடனே தசரத மன்னன் நிலை என்ன? கானகத்திலே தன்னை எதிர்ப்பவர் எவருமின்றி தன் விருப்பின்படியெல்லாம் உலாவி வந்த ஒரு மத்தமா களிர் யானை. அந்த ஆனையினுடைய காலிலே நல்ல பாம்பு தன்னுடைய பற்களால் தீண்ட அந்த பாம்பின் விஷம் ஆனையினுடைய இரத்தத்தோடு கலந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக செயலோய்ந்து தரையிலே விழுவது போல தன்னுடைய ரதத்தை எடுத்து கொண்டு கிளம்பினால் 10 திசைகளிலும் எவராலும் எதிர்க்க முடியாது என்று புகழ் பெற்ற வேந்தனான தசரதன் என்ற மதகஜமானது கைகேயி என்ற பாம்பு 2 வரங்கள் என்ற 2 நாக்கினாலே தசரதனை தீண்ட தன்னுடைய வலுவெல்லாம் ஒழிந்து தரையிலே சாய்ந்தானாம் தசரத சக்கரவர்த்தி. அப்பிறகு உலர்ந்தது உயிர் ஓடலுற்றது, உள்ளம் புலர்ந்தது, கண்கள் பொடித்த பொங்கு சோரி, சலம் தலை மிக்கது, தக்கது என்கொல் என்று அலந்தலையுற்ற அரும்புலன்களைந்தும். தசரத மன்னனுக்கு இப்போது செய்யத்தக்கது யாது என்று எண்ணி எண்ணி நாக்கு வறண்டு விட்டது. அவனுடைய உயிர் உடம்பிலிருந்து புறப்படத் தொடங்கியது. தசரதமா மன்னனுடைய மனம் வாடியது. கண்கள் அதிகமாக இரத்தத்தை சிந்துகின்றன. கோபம் தலைக்கேறுகிறது. ஐம்புலன்களும் கலக்கமுற்றன. இந்த நிலைகள் நேரிடுமானால் அதுதான் மரணாவஸ்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த மரணாவஸ்தையை அடைந்தான். உடனே கைகேயியை பற்றி சுவற்றோடு சுவராக மோதி அவளை ஒழித்து கட்டிவிடலாமா என்று எண்ணம் கொண்டான். அடுத்த வினாடி
அதை செய்தால் பெண் கொலையாகிற பெரும் குற்றம் நேரிடுமே என்று அஞ்சினான். அதனால் ஏற்படுகிற பழிக்கு நாணினான். அதனால் அவளை கொல்வது தவிர்ந்து பெருமூச்செறிந்து உலாவியும் அயர்ந்தும் பலபடியாக அவன் துயருற்றான். அவன் கொடுத்த வரங்களே வேல் போன்று அவன் மீது பாயத் தொடங்கின. முதல் வரமே முதலிலே கொடுமையான புண்ணை செய்ய, இரண்டாவது வரம் அந்த புண்ணிலே வேலை நுழைத்தார் போல் தாங்க முடியாத துன்பம் தந்தது. ஆண் யானை போன்ற பெருமிடுக்குடைய தசரதனும் இத்தகைய நிலையை எய்தினானே. பெரும் வீரமும் பெரும் சிறப்பும் உடையவர்களாக இருந்தாலும் பயப்பட வேண்டியவற்றுக்கு பயப்படுவதும், தமக்கு தகாத செயல்களில் நாணுதலும் அறிவுடைமையாகும். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவதுதான் சிறந்த அறிவு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று வள்ளுவப் பெருமானும் காட்டி அருளினான். அப்பொழுது கைகேயி கேட்கிறாள், பரத்துக்கிராவுரு பூத்தன கோயி ஆனேகுமோல் பேசாயிகி மோகி. மன்னா, பரதன் உமது மகன் அல்லவா? என்னை விலைக்கா வாங்கினீர்? சாஸ்திரப்படி உமக்கும் எனக்கும் திருமணம் நடக்கவில்லையா? என்னுடைய வாய் வார்த்தைகள் அம்பு போல் இருக்குமானால் வரம் தருவதற்கு முன்னமேயே நீர் யோசித்து பேசியிருக்க வேண்டும். இப்பொழுதும் மோசமில்லை, கேட்ட வரங்களை கொடும், அல்லது தர முடியாது என்றாவது சொல்லும். நீர் ரகுகுலத்திலேயே கொடுத்த வாக்கை மீறாத சத்திய பிரதிஜர் அல்லவா? நீர் மாட்டேன் என்று சொல்லி சத்தியத்தை விட்டு இகழ்ச்சியை அடையும் என்றெல்லாம் கைகேயி பேச, உடனே தசரதமா மன்னன் அவளை பார்த்து பேசுகிறான். நிருசம்ச துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிங்கிருதம் தம தவராமேண பாபே பாபம் மயாபிவா. அடி இரக்கமற்றவளே, ஒழுக்கங்கட்டவளே, குலத்தை கெடுக்க வந்தவளே, தீங்கையே உற்பத்தி பண்ணுகிறவளே, அந்த ராமனிடத்திலோ அல்லது என்னிடத்திலோ எந்த அபராதத்தை கண்டாய்? அடி கைகேயி, சதா தே ஜனனி துல்யாம் விருத்திம் வகதி ராகவஹ தஸ்யைவத்வமனர்த்தாய காளராத்திரிவாகதா. அந்த ராகவன் தன்னை பெற்ற தாய் கோசலையை விட உன்னையே தாயாக எண்ணி உனக்கு கைங்கரியம் பண்ணினானே, அந்த ராமனுக்கே தீமையை செய்ய பிரளயகால ராத்திரி போல் வந்திருக்கிறாயே. அடி கைகேயி, ஒன்று தெரிந்து கொள், ஜீவலோகா யதா சர்வகா ராமஸ்யாக குணஸ்தவம் அபராதம் கமுத்திஸ்ய தெக்யாம் இஷ்டமகம் சுதம். இந்த உலகத்தில் உள்ள மாசில்லாத ஆத்மாக்கள் எல்லாருமே ஸ்ரீராமனுடைய கல்யாண குணங்களை துதித்து பேசுகின்றனவே. அப்பேற்பட்ட அந்த தூயவனான ராகவனிடத்திலே
என்ன அபராதத்தை சொல்லி என்னுடைய இஷ்டமான மகனை நான் கானகம்போ என்று சொல்லுவேன்? அடி கைகேயி திஷ்டேது விலோகா வினாசூரியம் சஸ்யம் வாசலிலம் யதா நதுராமம் வினாதேகே திஷ்டேது மம ஜீவிதம். கைகேயி, இந்த உலகமானது கதிரவன் ஒளி இல்லாமல் வாழ்ந்து விடலாம், குட்டையோ குளமோ நீரில்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒரு வினாடி ராமன் இல்லாது போனாலும் என்னுடைய வாழ்வு என் உடம்பில் தங்கி நிற்காது. ஆகையாலே இந்த தீய நினைவை விட்டுவிடு. அபிதச்சரணம் மூர்ணா. கைகேயி, உன் கால்ல விழுந்து சேவிக்கணும்னு நினைக்கிறையா? அதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அடி கைகேயி, நீயே அந்த ராமனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் என்னிடம் சொல்லி புகழ்வாயே. அப்படிப்பட்டவள் அந்த ராமனை கானகம் போகச் சொல்வது ஆருடைய ஆலோசனையின் பேரிலே? கைகேயி, மம விருத்தஸ்ய கைகேயி கதாந்தஸ்ய தபஸ்வினः தீனம் லாலப்யமானஸ்ய காருண்யம் கர்த்துமர்ஹசி. அடி கைகேயி, 60,000 ஆண்டு கடந்த தள்ளாடுகின்ற கிழவன் நான். வெகு விரைவிலே இறக்கப் போகிறவன். அவ்வளவு தீனமான நிலையில் இருக்கிற என்னிடத்திலே கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாயா? அடி கைகேயி, இந்த கடலால் சூழப்பட்ட உலகம் முழுவதையும் கேள், தந்து விடுகிறேன். ஆனால் ராமனை கானகம் போ என்று சொல்வதை விட்டுவிடு. அஞ்சலிம் குருமி கைகேயி. கைகேயி, உன்னை கைகூப்பி வணங்குகிறேன் என்றெல்லாம் சொல்ல கைகேயி எழுந்து ஒரு பெண்ணுக்கு வேண்டும் வரங்களை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரத்தை கேட்ட பிறகு இப்படி அனுதாபப்பட்டு அழுகிறீரே, உலகம் உம்மை தார்மிகன் என்று சொல்லுகிறதே, அது வெறும் மோசடிதானா? தசரத மன்னா, ஒரு மனிதனாலே கேட்பவனுக்கு ஒரு பொருளை தர இயலுமானால் தந்து விட வேண்டும். தருவதற்கு வல்லமை இல்லை என்றால் என்னால் இயலாது என்று சொல்வது குற்றமன்று. ஆனால் சக்தி இருந்தும் தருகிறேன் என்று வாக்களித்தும் கேட்ட பிறகு தாராதிருந்தால் அது செய் நன்றி கொன்றாரை விட குற்றமுடையது. சுவாமி, மரியாதையா நான் கேட்ட வரத்தை தரீரா இல்லையா? இல்லைன்னா அகம் ஹி விஷமத்யைவ பீத்வா பகுதவாக்ரதா பஸ்யதஸ்தே மரிஷ்யாமி ராமோ யத்யபிஷிச்யதே. என்னுடைய ஆவலை நிறைவேற்றாமல் ராமனுக்கு நீர் அபிஷேகம் பண்ணுவீரானால் உம் எதிரிலே நீர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நான் விஷத்தை பருகி சாகுறேன். பெண்களுடைய கடைசி ஆயுதம் இது. நான் கேட்டதே நீங்க தரலன்னா நான் செத்து போடுறேன்பா. இவன் பயந்துண்டு கடனை உடனே வாங்கி அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி தருவான். சாகரவள் சொல்ல மாட்டாள், சொல்கிறவள் சாக மாட்டாள். தோழர்களே, நம்ம பிராணனை வாங்க வந்தவள் தன் பிராணனை விடுவளா? இங்கே சொல்றேன், பொம்மநாட்டிகள்
ஏதோ இவர் நம்மையே தாக்குகிறாரே அப்படின்னு நினைக்காதுங்க. கைகேயி மாதிரி பெண்கள்ங்கிற கதையை நீங்க நெஞ்சில வச்சுக்கணும். எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெஸ்ட். இப்ப அடியேன்னு சொல்லல, கைகேயி போன்ற பெண்களை சொல்லுகிறேங்கிறத திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்து ஒரு வினாடி கூட அவள மாதிரி நாம ஆகிவிடக் கூடாது என்ற உறுதி மனத்தில் கொள்வதற்காக சொல்லுகிறோமே தவிர பல்லாவரத்தில் உள்ள மடந்தைமார்களிடத்திலே நமக்கு முற்பகை ஏதும் கிடையாது. அதை புரிந்து கொள்க. அப்ப தசரதன் சொல்றார், நிருசம்சே பாபசங்கல்பே துஷ்டே துஷ்கிருதகாரிணி கின்னு துக்கமலீகம் வா மயி ராமே ஜபஸ்யசி. இரக்கமற்றவளே, தீய எண்ணம் கொண்டவளே, சிறுமதி படைத்தவளே, கொடுந்தொழில் புரிபவளே, துன்பம் உண்டாக்குகின்ற அளவுக்கு என்னிடமோ ராமனிடமோ என்ன குற்றம் கண்டாய்? நகதஞ்சு தீரு தேராமாது பரதோ ராஜ்யமாவசது ராமாதபீதம் மன்யே தர்மதோ பலவத்தரோ. கைகேயி, நீ என்னவெல்லாம் செய்தாலும் ராமனை விட்டு பரதன் அரசேற்க சம்மதிக்க மாட்டான். ஏனென்றால் பரதன் ராமனை விட தர்மத்திலே அதிக பற்றுதல் உள்ளவன் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். கதம் ரட்சாமி ராமஸ்ய வனம் கச்சேதி பாஷிதே முகவர்ணம் விவர்ணம் தம் எதை வேந்துமுபப்ளுதம். அடி கைகேயி, மகனே ராமா, நீ கானகம் போ என்று சொன்னவுடனே செந்தாமரை மலர் போன்ற திருமுகம் வெளுத்து ராகுவினாலே பீடிக்கப்பட்ட சந்திரனை போன்ற ராமன் திருமுகத்தை எப்படி அடி நிமிர்ந்து பார்ப்பேன்? பாவி, உன்னுடைய முகம் கோணுமே என்பதற்காக இதுவரையிலும் நான் கோசலையை கூட பெருமைப்படுத்தாமல் இருந்தேனே. அதற்கு நீ அளிக்கிற பரிசு இதுதானா? கைகேயி, கொள்ளான் நின்சேய் இவ்வரசு அண்ணான் கொண்டாலும் நல்லாது இந்த நானிலம் ஞாலந்தனில் உள்ளார் எல்லாரும் ஓத உவக்கும் பொருள் கொள்ளாய் எல்லா நிற்கும் வன்பழி கொண்டு என்ன பயன் என்ற. அடி கைகேயி, நின்சேய், உன்னுடைய மகனான பரதன் இவ்வரசு கொள்ளான், இந்த ராஜ்யத்தை ஏற்க மாட்டான். ஒருவேளை பல பேருடைய வற்புறுத்தலுக்காக ராஜ்யத்தை பரதன் ஏற்க இசைந்தாலும் இந்த உலகில் உள்ளவர்கள் உன் மகனை அரசனாக ஏற்க மாட்டார்கள். அடி கைகேயி, இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் எல்லாரும் எடுத்து சொல்லி புகழும்படியான புகழையடைய பாராய். ராமனை இங்கே நிறுத்தினால் உலகுள்ளவரை உன் புகழ் நிற்கும். ராமனை கானகம் அனுப்பினால் எல்லாரும் எள்ளி நகையாடுவர். பரிகாசத்தை பெற்று வாழ்வதிலே என்ன லாபம் என்கிறான். அம்மா, ஏற்கனவே என்ன சொன்னா? கைகேயி, பரதன் அரசாளட்டும், அதான் சொல்றான். கண்ணே வானோர் கொள்ளார்
மன்னவர் உய்யார் இனி மற்ற என் ஏனோர் செய்கை யாருடு நீயும் வரசாழ்வாய் யானே சொல்ல கொள்ள இசைந்தான் முறையாலே தானே நல்கும் உன் மகனுக்கும் தரை என்ற கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பி பரதன் அரசாள வேண்டும் என்கிற உன்னுடைய கருத்தை தேவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ராமனை பிரிந்தால் இவ்வுலக மக்கள் உயிர் வாழ மாட்டார்கள். மற்ற பாதாளம் முதல்